உதயநிதி பொறுப்பேற்று வந்து அவர் திமுக தொண்டர்களை அணுகிற விதம் இருக்குல்ல, எல்லாம் தெரிஞ்சுங்க. வெற்றியின் சோர்ஸ் எப்படி நான் சொன்ன 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கைகோர்த்து தலைவரோட போனாரு. என்ன பண்ணார் உதயநிதி, என்ன பண்ணார் உதயநிதினு கேக்குறீங்க இல்ல? கைகோர்த்து போய் வெற்றி சோர்ஸுக்கு இருந்தாரு. அடுத்த கட்டம் என்ன பண்ணாங்க? சட்டசபை திருவல்லிக்கேணி சேப்பாக்க தொகுதியில் சீட்டு கொடுத்தாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, தலைமை பண்பு என்ன தெரியுமா? சீட்டு கொடுத்தப்போ 2019 சீட்டு இல்லாத போது, எந்த பொறுப்பும் இல்லாத போது எப்படி தமிழ்நாடு முழுக்க வெற்றிக்கு பயன்பட்டாரோ, தனக்கு சீட்டு கொடுத்த திருவல்லிக்கேணி தொகுதியில் சீட்டு கொடுத்த போது கூட நான் எப்படியாவது தொகுதியில ஜெயிச்சோன்னு உதயநிதி ஒரு நாள் கூட பிரச்சாரம் பண்ணலை. தனக்கு சீட்டு கொடுத்த திருவல்லிக்கேணி தேப்பாக்கு தொகுதியில ஒரே ஒரு நாள் தான் பிரச்சாரம் செய்தார். மாறாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து திராவிட முன்னேற்றம் என் வெற்றியை விடவும் கட்சியின் வெற்றி முக்கியம், எல்லாரும் ஜெயிக்கணும்னு தமிழ்நாடு முழுக்க சுற்றுலா பண்ணி ஜெயிக்க வச்சுட்டு கடைசி நாள்ல தான் அந்த தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணாரு. அந்த பண்போட சிறப்பு. அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா வீடு வீடா போய் பேசினாரு? வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு வீடு வீடா போய் நன்றி தெரிவிச்சாருங்கிறது அவரோட சிறப்பு. அவரோட அணுகுகிற விதம் ரொம்ப எளிமையான அணுகுகிற விதம்.